முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு 2023 டிசம்பரில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் CMC மருத்துவமனையில் கடந்த மார்ச் 14 அனுமதிக்கப்பட்டார். துரை தயாநிதியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் அவரை இன்று டிஸ்சார்ஜ் செய்துள்ளது. லட்டு உங்களுக்கு ஜோக் ஆகிவிட்டதா என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜயவாடாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சனாதனம் குறித்து பேசும்போது 100 தடவை யோசித்து பேச வேண்டும் என்றார். முன்னதாக லட்டு ஒரு உணர்ச்சி பூர்வான பிரச்சினை, அதை பற்றி கருத்து கூற விரும்பவில்லை என நடிகர் கார்த்தி கூறியதற்கு பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்தார். திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் திரளபதி, ருத்ர தாண்டவம், பகாசுரன் போன்ற படங்களை இயக்கியுள்ளார். மோகன்ஜி அவ்வப்போது தனது சமூக வலைதள பக்கத்தில் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வந்தார். அண்மையில் அவர் அளித்திருந்த பேட்டியில் பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்து கலந்திருப்பதாக கூறியிருந்தார். இதையடுத்து சென்னை காசிமேடு இல்லத்தில் வைத்து அவரை போலீசார் இன்று கைது செய்தனர். தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளையும் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிரணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை செனடாப் சாலையில் உள்ள தனது வீட்டை பாதிக்கும் வகையில் பக்கத்து வீட்டில் கட்டுமானம் மேற்கொள்ளப்படுவதாக நடிகை த்ரிஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பொதுவான மதில் சுவரை இடிக்க இடைக்கால தடை விதித்தது. வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பிலும் சமரசமாக பேசி பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதால் வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் குக்கிராமங்களை இணைக்கும் வகையில் வரும் டிசம்பர் மாதம் முதல் மினி பேருந்து சேவை தொடங்க உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கிராம வழித்தடங்களை நேரில் சென்று ஆய்வு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஒரு கிராமத்தில் குறைந்தது 100 குடும்பங்கள் இருந்து இதுவரை அரசு பேருந்து இயக்கமோ அல்லது தனியார் பேருந்துகள் இயக்கப்படாத பகுதிகளாகவோ இருந்தால் மினி பேருந்து சேவை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் மற்றும் CPM சட்டமன்ற உறுப்பினர் முகேஷ் இன்று கைது செய்யப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களிலேயே ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அவரது முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. முன்னதாக இந்த வழக்கில் விசாரணைக்காக SIT முன்பு அவர் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. முகேஷ் மீது துன்புறுத்தல், பெண்ணை அவமதித்தல், தாக்குதல் நோக்கத்துடன் அத்துமீறுதல், பெண்ணை அவமதிக்கும் வகையில் சைகை காட்டுதல் ஆகிய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் பிரபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஏற்கனவே அடுக்குமாடி குடியிருப்பு விவகாரத்தில் 28 கோடி லஞ்சம் பெற்றதாக வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது.